டூரிங் டாக்கி சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? எதனால் பேரன்பு படத்துக்கு தமிழக அரசு எந்த விருதும் கொடுக்கலன்னு மயூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல பேரன்பு ஒரு ஆகச் சிறந்த படம் அப்படின்ற உணர்வு அந்த தேர்வு குழுவுக்கு ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த விருதை கொடுத்துருப்பாங்க. அந்த தேர்வு குழுவில் இருந்தவர்கள் பேரன்பு எப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் அப்படின்றத எப்படி உணராமல் போனாங்க அப்படின்றது உங்களை மாதிரியே எனக்கும் தெரியல. பாடகி பீஸ்லா தமிழில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளில் 5000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பாடகி தான் பி. லீலா. உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் நடிக்க வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். பெரிய பட்ஜெட் படங்கள் மேலே இருக்க எதிர்பார்ப்பு எதனால் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வரதில்லைன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பொதுவாக பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாவற்றின் மீதும் மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெரிய பட்ஜெட் படங்களில் முதல் வரிசை கதாநாயகர் நடிக்கும்போது அந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு கூடுதல் ஈர்ப்பு ஏற்படுகிறது அப்படின்றது உண்மைதான். நட்சத்திரங்களை முன்வைத்து மட்டும் படங்களை பார்க்காமல் படங்களுடைய கதையை முன்வைத்து படங்களை பார்க்கின்ற நிலைமை உருவாகணும். அப்படி உருவானால் தான் சின்ன பட்ஜெட்டில் உருவாகின்ற படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை தொட முடியும். ரஜினிகாந்த் அவர்கள் மனநல காப்பகத்தில் ரொம்ப நாளாக இருந்ததாக ஒரு தகவல் இருக்கு. இது உண்மை தகவலான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே மனநோயால் தான் பாதிக்கப்பட்டிருந்ததாக ரஜினிகாந்தே வெளிப்படையாக பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. நடிகர் வடிவேலுக்கு இன்னுமே மார்க்கெட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. மிக விரைவிலேயே என்னுடைய இனிய நண்பரான கண்ணன் ரவியுடைய தயாரிப்பில் பிரபுதேவாவும் வடிவேலும் இணைந்து நடிக்கின்ற பேங் பேங் என்ற திரைப்படம் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இது மாதிரி படங்களில் நடிச்சிட்டு இருக்க வடிவேலுவை பார்த்து அப்படி இருக்க வடிவேல் இன்னும் மார்க்கெட்டில் தான் இருக்காரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண கோவா படம் அந்த சமயத்தில் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபு இயக்கத்திலே உருவான கோவா திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. சங்கர் இயக்கத்தில் உருவாக இருக்க வேல்பாரி படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லை எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. வேல்பாரி படத்துடைய ஆரம்ப கட்ட பணிகளை சங்கர் இன்னும் தொடங்கியதாக தெரியல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்தை யார் தயாரிக்க போகிறாள் அப்படின்றது இன்னும் முடிவாகாதது தான். நடிகர் கே.ஏ. தங்கவேலுக்கு டனால் தங்கவேலுன்னு பெயர் வர காரணம் என்னன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சிங்காரி என்ற படத்தில் நடித்த தங்கவேலு அந்த படத்தில் பல முறை டனால் 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 என்ற அந்த வசனத்தை பேசுவார். அதன் காரணமாகத்தான் அவருடைய பெயருடன் டனால் என்ற அந்த அடைமொழி சேர்ந்து கொண்டது. ஆரம்பத்தில் டிவிகே தலைவர் விஜயிடம் இருந்த வேகம் இப்போ குறைய காரணம் என்னன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் விஜய்கிட்ட இருந்த வேகம் இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நடிகர் தனுஷோட மூத்த மகனான யாத்ரா சீக்கிரம் ஹீரோவாக லான்ச் ஆக போகிறாருன்னு ஒரு தகவல் வருது. இது உண்மை தகவலா? அந்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷுடைய மூத்த மகனான யாத்ரா திரையிலே கதாநாயகனாக அறிமுகமாக போகிறார் என்ற செய்தியை முதல்ல சொன்னதே நாம் தான். நம்முடைய சினிமா டிஸ்ட்ரிக்ட் நிகழ்ச்சியில் தான் அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நாம் சொன்ன தகவல் உண்மை அப்படின்னு எங்கிட்டயே கேட்டிங்கன்னா எப்படி? சுதா கொங்கரா அடுத்த படத்துடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. சுதா கொங்கரா தன்னுடைய அடுத்த படத்துக்கான பணிகளை இன்னும் ஆரம்பித்ததாக தெரியல. ஒரு 2 கதைகளை அவர் வச்சிருக்காரு. அந்த கதைகளை இப்போ தான் தயாரிப்பாளரிடம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் சுதா கொங்கரா. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்துடைய ப்ரோமோ ஷூட் நடந்து முடிஞ்சதா தகவல் வருது. இது உண்மை தகவலான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி கமல் ஆகிய இருவரும் இணைந்து நடிக்க இருக்கின்ற படத்துடைய ப்ரோமோ ஷூட் இன்னும் நடந்து முடியல, நடக்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஆரம்பமாகறதுக்கே இன்னும் குறைந்தது 8 மாத காலம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதித்தி சங்கர் நடிப்பில் அடுத்து வெளியாக போகிற படம் இது. இப்போ அவங்க யாருடைய டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதித்தி சங்கர் நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற படம்னா அது ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படம் தான். அந்த படத்தில் அர்ஜுன் தாஸுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் அதித்தி சங்கர். அந்த படத்தில் நானும் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன். டர்ட்டி பிக்சர்ஸ் படத்தில் காட்டின மாதிரி சில்க் ஸ்மிதா ஆபாச படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சில்க் ஸ்மிதா ஆபாச படங்களில் நடித்ததாக சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதீத கவர்ச்சியான தோற்றங்களில் பல படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழக அரசுடைய திரைப்பட விருதோடு சேர்த்து ரொக்க பரிசு ஏதாவது கொடுப்பாங்களான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழக அரசால் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற படத்துக்கு 2 லட்சம் ரூபாயும், இரண்டாவது சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற படத்துக்கு 1 லட்சம் ரூபாயும், மூன்றாவது சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற படத்துக்கு 75,000 ரூபாயும் பரிசாக வழங்குகிறார்கள். சிறந்த நடிகருக்கும் நடிகைக்கும் இந்த விருதினை தவிர 1 பவுன் தங்கப்பதக்கமும் பரிசாக தரப்படுகிறது. தமிழக அரசு சரியான படங்களை சூஸ் பண்ணி தான் விருதுகள் கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க.
விருதுக்குரிய கலைஞர்களை தமிழக அரசு தேர்ந்தெடுத்து வெளியிட்டிருப்பது குறித்து பலவிதமான கருத்துக்கள் வலைதளங்களை உலகிக் கொண்டு வருகின்றன. ரஞ்சித் கூட தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரையிலே விருதுகளை அறிவித்த எந்த விருது குழு விமர்சனங்களை சந்திக்காமல் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த விருதுகள் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவைகள் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுவது வழக்கமான ஒன்று தானே. நடிகர் விஜயோட தந்தையான எஸ்ஏசி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. வருகின்ற தேர்தலிலே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் எஸ்.ஏ. சந்திரசேகர் போட்டியிட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஓடிடி தளங்கள் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே வீட்டிலேயே படம் பார்த்துட்றாங்க. அப்போ ஃப்யூச்சரில் பெரிய பிரம்மாண்டமான படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் ஓட்டப்படுமான்னு மயூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. சின்ன பட்ஜெட்டில் உருவாகின்ற படங்களை மக்கள் தியேட்டருக்கு போய் பார்க்காமலா டூரிஸ்ட் ஃபேமிலி, லப்பர் பந்து, 3BHK, தலைவர் தம்பி தலைமையில் போன்ற படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்து இன்று ஒரு தகவல். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் மீது மாறாத அன்பு கொண்டிருந்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஒரு முறை அவருடன் கலைவாணர் பேசி கொண்டிருந்த போது தமிழ் திரைப்படங்களிடம் இருக்கின்ற பாடல்களை பற்றி பேச்சு வந்தது. அந்த பாடல் மிகவும் தரக்குறைவாக இருப்பதாக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கலைவாணரிடம் சொன்னார். அவருடைய அந்த கருத்து கலைவாணருடைய மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அதனால் ஒரு முறை பாடலாசிரியரான உடுமலை நாராயணகவியிடம் பேசி கொண்டிருந்த போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழ் சினிமா பாடலை பற்றி இப்படி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கார், அதை மாற்றுகின்ற விதத்திலே நாம் ஒரு பாடலை உருவாக்க வேண்டும் என்றார். அந்த காலகட்டத்திலே கலைவாணர் மணமகள் அப்படின்ற பெயரில் ஒரு படத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். அந்த படத்துக்காக ஒரு அருமையான பாடலை எழுதி கொண்டு வந்தார் உடுமலை நாராயணகவி. நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி என்று தொடங்குகிற அந்த பாடலை படித்த உடனே கலைவாணருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அந்த பாடலை படித்து முடித்த அடுத்த கணம் தன்னுடைய காரில் ஏறிய கலைவாணர் டிரைவரை பார்த்து காரை நாகர்கோயிலுக்கு விடு என்றார். கார் நாகர்கோயிலுக்கு போய் நின்றது. நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த புத்தேரியை அடைந்த கலைவாணர் அங்கே இருந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைகிட்ட இந்த நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி என்று தொடங்குகின்ற பாடலுடைய பிரதியை கொடுத்து படித்து பார்க்கும்படி சொன்னார். அதை படித்து பார்த்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடல் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல உடனே, இதுவும் சினிமாவுக்காக எழுதப்பட்ட பாடல் தான், சினிமா பாடலை பற்றி உங்கள் அபிப்பிராயம் இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் முயற்சி பண்ணேன், அந்த முயற்சியில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று ஆனந்தத்தோடு அவர் முன்னாலே சொன்னார். மணமகள் படத்தில் இடம்பெற்றிருந்த நல்ல பெண்மணி என்று தொடங்குகின்ற அந்த பாடலை பாடியவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுடைய மனைவியான டி.ஏ. மதுரம். அந்த பாடல் தமிழக ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பாடலாக அமைந்தது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மட்டும் தமிழ் சினிமா பாடலை பற்றி அப்படி ஒரு கருத்து சொல்லாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு அருமையான பாடல் உருவாகி இருந்திருக்காது என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.